ஜெய் சாயிராம். பிறவி பிராப்தம் பெற்றிருக்கிறாய் என் பிள்ளையே. உன் வெற்றிக்கான நாள் இதுதான். பிரச்சனைகளை கடந்து வந்துவிட வேண்டும் என்று இல்லை, அதன் கூடவே பயணம் செய்து அதை தோற்கடிக்க வேண்டும். அந்த பிரச்சனையோடு பயணம் செய்து அதை தோற்கடித்து வெற்றியை சாதிப்பதுதான் வெற்றியடைவதற்கான சிறந்த வழியாகவே இருக்கும். இது நாள் வரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்த உனக்கு வெற்றிக்கான நாள் உன்னை நெருங்கிவிட்டது. உன் பொறுமைக்கான பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான தக்க பதிலோடு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். அது உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம், ஆனால் பொறுமை எப்பொழுதும் தோற்றே போகாது. அதைவிட சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக சரிய முடிவாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்று, ஏற்றுக்கொள்வது. அந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் மிக மிக நல்லது. அப்படி முடியவில்லை என்றால் அதை மாற்றிக்கொள்வது மிக சிறந்த ஒரு வழியாகவே இருக்கும். அதுவும் முடியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. நடப்பது நடக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ள தயார்படுத்திக்கொள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிவிடு, விட்டுவிடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உன் வசமாகும். உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அப்படியே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உன் பிரச்சனையை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விட்டாலும் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது. எனவே நம்பிக்கையோடும் எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடும் இருந்தால் வெற்றி உன் வசம்தான். எப்பொழுதுமே வெற்றி உன் வசம்தான். நம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாகும். எல்லாமே உனக்கு நடக்கும். ஒரு சமயம் விபத்தில் தன் இடது கையை இழந்த ஒரு சிறுவனுக்கு ஜூடோ கற்றுக்கொள்ள ஆசை அதிகமாக ஏற்பட்டது. எனவே ஒரு வயதான மாஸ்டரின் வகுப்பில் சேர்ந்தான் அந்த சிறுவன். துருதுருவென்று இருக்கும் சிறுவன் என்பதால் எளிதாக ஜூடோ விஷயங்களை கிரகித்து கொண்டான் அந்த சிறுவன். கைதான் இழந்ததே தவிர அவன் மனது எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனால் அவனால் அனைத்தையும் கிரகித்து கொள்ள முடிந்தது. தன்னுடைய மாஸ்டரிடம் இன்னும் பல விஷயங்களை தனக்கு சொல்லித் தருமாறு கேட்டுக்கொண்டான் அந்த சிறுவன். ஆனால் அவர் இதுவே உனக்கு போதும் என்று சொல்லி அவனை தட்டி கழித்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு போட்டியை அறிவித்தார்கள். சிறுவனுக்கும் போட்டியில் பங்கு பெற ஆசை இருந்தாலும் ஒரு கை இல்லாததை நினைத்து அதில் பங்கேற்க தயக்கமாக இருந்தது அந்த சிறுவனுக்கு. ஆனால் அவனின் மாஸ்டர் அவன் கட்டாயம் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி அவனை அதில் கலந்து கொள்ள வைத்தார்.
ஒவ்வொரு சுற்றாக ஜெயித்து இறுதி சுற்றுக்கு வந்துவிட்டான் அந்த சிறுவன். இறுதி போட்டியில் அவனுடன் சண்டையிட்டவர் நல்ல அனுபவசாலி, திறமைசாலியும் கூட. ஆனாலும் ஒரு கட்டத்தில் சிறுவன் அவரை வீழ்த்தி வெற்றியும் பெற்றுவிட்டான். வெற்றியை பெற்றே விட்டான் அந்த சிறுவன். சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாலும் தன் மனதில் இருந்த கேள்வியை மாஸ்டரிடம் மறைக்காமல் கேட்டும் விட்டான் அந்த சிறுவன். ஒரே ஒரு அடி மட்டுமே நன்றாக செய்ய தெரிந்த நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் என்று தன்னுடைய கேள்வியை தன்னுடைய குருவிடம் கேட்டான் அந்த சிறுவன். அவனை தட்டி கொடுத்த மாஸ்டர், உனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு அடி சாதாரணமானது அல்ல என்று கூறினார். மிக மிக கடினமானது அந்த ஒரு அடிதான். அந்த அடியில் இருந்து தற்காத்து கொள்ள எதிராளிக்கு உன் இடது கையை பிடிப்பது ஒன்றை தவிர வேறு வழியே இல்லை என்றார். இடது கையில்லாத அவனின் குறையை வெற்றி பெற காரணமாக மாற்றிய மாஸ்டரை பெருமை பொங்க பார்த்தான் அந்த சிறுவன். தன் குருவை வணங்கினான். தன்னுடைய குறையே இல்லாமல் செய்ததற்கு தன் குருவிற்கு 1000 முறை நன்றியை தெரிவித்தான் அந்த சிறுவன். நம்ம எல்லாருக்குமே மனக்குறை, உடல் குறை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிராமல் சாமர்த்தியமாக திட்டமிட்டால் நம் பலவீனத்தை கூட நம்மளுடைய பலமாக மாற்றிவிடலாம். நம் நம்பிக்கையே நம் பலவீனத்தை பலமாக மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம் அருகிலேயே இருக்கும் பொழுது நம் பலவீனமெல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் எப்பொழுதுமே நம் வாழ்வில் நிறைந்து இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வெற்றி நம் வசமாக்கிக் கொள்ளலாம். என்னை நம்பி முழுமையாக தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் நிர்கதியாக இருந்துவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். ஒருபோதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள், கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது. அதிலுள்ள ஒளியாய் நீங்களே இருக்கிறீர்களே பாபா. என் வாழ்விற்கு ஒளியாக இருந்து என்னை காத்தருங்கள் சாயிநாதரே என்று நித்தம் நித்தம் சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. உன்னை நிர்கதியாக நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். இனி நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும். நினைத்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வருமளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். எதற்குமே கவலைப்படாதே. கண்களில் வழியும் நீரோடு நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் உடனே அதை தூக்கி எறிந்துவிடு. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டே இருந்த பின்பும் உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்?
தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கையே அமையும். எனவே நல்லதை மட்டுமே சிந்தனை செய், நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு, நல்லதை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். தேவையில்லாததை மனதிலிருந்து அழித்துவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய வழியாகவே இருக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. சாயப்பா, நான் உனக்காக இருக்கிறேன். உன்னுடைய பக்தியும் உன்னுடைய அன்பும் உன்னுடைய பாசமும் என்னை கரைத்து விட்டது. நான் உன்னுள் கரைந்தே விட்டேன். நீ கேட்டதை, ஆசைப்பட்டதை, விருப்பப்பட்டதை உனக்காக தரவே நான் முடிவு செய்துவிட்டேன். நான் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது. நான் கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டால் அது எப்படியும் உன்னிடம் வந்து சேரவும் முடியாது. இதுதான் உன் அப்பா, இதுதான் உன் சாயப்பாவின் வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகப் போகிறது. உன் விதி ரேகையை மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என்னை நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரே தடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரே தடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்து கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதை போட்டு வீணாக குழப்பாதே.
உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே. அனைத்தும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாகவே அமையும். விதி ரேகையை மாற்றி எழுதப் போகிறேன் உன் சாயப்பா. இனி என்னதான் கவலை உன் மனதில் வந்தாலும் நம்பிக்கையோடு பெருமையோடு சொல், என்னிடம் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடத்திலும் சொல். உன் சாயப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் முடியாது. பிள்ளையே, நிகழ்கால வாழ்வு என்பதுதான் மிக முக்கியமானது. உன்னுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அது உன் கையில்தான் உள்ளது என் பிள்ளையே. நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஜெயிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்துள்ளேன். என்னை ஜெயிக்க வைப்பதற்காக என் அப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடலாம். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உடனே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை பரிபூரணமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக, மிக ஆனந்தமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது திகழும். என்னை தேடி என் சாயப்பா வந்திருக்கிறார். அவர் என்னுடன் இருக்கும் பொழுது நான் எதற்காக அனைத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதிற்கு அது ஒரு புதுவிதமான புது தெம்பு கிடைப்பதை நீயே உணர்வாய். நீ இவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டமான இந்த நிலைமையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே. எதையுமே என்னால் சாதிக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவன் எப்பொழுதும் நம் பக்கத்தில்தான் இருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து கொள். எதற்குமே வீணாக உன் மனதை குழப்பிக் கொண்டே இருக்காதே. உறவினர், தாய் தகப்பர் யாராக இருந்தாலும் அவர் நம்மை கைவிட்ட போதிலும் உன் சாயப்பாவாகிய நான் எந்த பொழுதும் எந்த நொடியும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தவறு ஒன்று நடக்கும் பொழுது அதை சகித்துக்கொண்டே போகும் பொழுது உனக்கான மரியாதை நிச்சயமாக உனக்கு கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய நேரத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை கண்டுபிடி. இல்லையென்றால் பந்தி முடிந்தவுடன் வாழை இலையை எப்படி தூக்கி எறிகிறார்களோ அதே போல உன்னையும் வேலை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடுவார்கள். மறந்து செல்வதும் தான், கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்தில் மிக சிறிய மருந்தாக இருக்க முடியும். எது நடந்தாலும் மறந்துவிடு. எது உன் மனதை காயப்படுத்தும் நிகழ்வுகளாக நிகழ்ந்தாலும் அதிலிருந்து நகர்ந்து சென்றுவிடு. இப்படி இருந்து பார், உன் மனது மிக நிம்மதியாகவே இருக்கும். மனம் நிம்மதியாக இருந்தால் தானாகவே சந்தோஷமும் மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் மனதில் குடிகொண்டுவிடும். எனவே உன்னை மாற்றிப்பார். உனக்கான நல்ல வாழ்வு உனக்கு நிச்சயமாக அமையும். உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன்.
வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை. அவர்கள் நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே.